எப்படி எரிஞ்சுன்னு தெரியல. நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டோம், பிள்ளைங்களும் விளையாட போயிட்டாங்க. கதவை சாத்திருந்தாலும் ஃப்ரிட்ஜும் ஏதோ ஒன்று தெரியல, சாட்டாயி எல்லாம் பிடிச்சிருச்சு. எனது பொருள் எல்லாமே போயிடுச்சு. நான் கட்டின துணியோட தான் இப்போ நிற்கிறேன். டிவி இப்போதான் போன மாதம் தான் டிவி எடுத்தேன். இப்போ ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எடுத்து 2 மாதம் தான் ஆகுது. எல்லாத்துக்கும் கட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ என்னது எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லாத நிற்கிறோம். என்னது நகை துணி எல்லாமே போயிடுச்சு. நகை இருந்துச்சு, 8 பவுனாட்டம் வச்சுருந்தேன். அப்புறம் காசு ஒரு 50,000 வச்சுருந்தேன். இப்போ தான் போன மாதம் தான் எல்லா பொருளும் வாங்கி வச்சேன். ஒரு 5 லட்ச ரூபா பொருளாட்டம் எல்லாம் என்னது போயிருச்சு. வண்டி புல்லட் வண்டி போயிடுச்சு, டிவி 55 இன்ச்சு டிவி போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, சோபா போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, பீரோலாம் போயிடுச்சு, நகைங்கெல்லாம் போயிடுச்சு. பெட்டு நகை ஒரு 8 பவுன் வச்சுருந்தேன். பணம் ஒரு 50,000 வச்சுருந்தேன். பெட்டு கட்டில் எல்லாமே போயிடுச்சு. என் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. கட்டின துணியோட தான் நிற்கிறேன். எல்லாம் ஆமாம் எல்லாமே போயிடுச்சு. என் பிள்ளைங்க பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ எல்லாமே போயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.